சென்னைக்கு எப்படி ஒரு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டோ அதே மாதிரி சான் பிரான்சிஸ்கோக்கு ஃபிஷர்மேன் வாக். இந்த இடம் ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். அதுவும் எஸ்பெஷலி சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். இங்க எத்தனை கடை இருந்தாலும் இங்க மிஸ் பண்ண முடியாத ஒரு கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுடின். சான் பிரான்சிஸ்கோவோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிசினஸ் இதுதான். இந்த கடையை தான் சான் பிரான்சிஸ்கோவோட ஒரிஜினல் சவர்டோ அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அங்க கிடைக்கிற பிரெட்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டியாவும் இருக்கும். கடையோட ஃபிளாக்ஷிப் ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கிடைக்கிற கிளாம் சவுடர் தான். அதுவும் அந்த பிரெட்டை எடுத்து நடுவில் ஒரு குழி தோண்டி அந்த லிட்டை தூக்கி தூர வச்சுட்டு அதுல வந்து ஒரு கிளாம் சவுடர் சூப் போட்டு வச்சிருப்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். அதான் அந்த ஷெல் ஃபிஷ். சரி, பின்பக்கமா போய் இந்த குடோனை எட்டி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஊருக்கே பிரெட் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பிரெட்டை பேக் பண்ணி இந்த பேஸ்கெட்ல போட்டு விட்டாங்கன்னா அந்த பேஸ்கெட் அப்படி சுத்தி சுத்தி வருது. சம்டைம்ஸ் ரொம்ப பசியா இருந்துச்சுன்னா அந்த பேஸ்கெட் அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தோம்னா டப்புன்னு நம்ம கையில வந்து ஒரு பிரெட்டே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ பெரிய கடை முதல்ல இந்த தள்ளு வண்டியில தான் ஆரம்பிச்சதுன்னா நம்ப முடியுமா? நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல?